அங்கிள், நான் சொல்றது கேளுங்க. தாஸ் தான் இவரை கொன்னு இருப்பான். தாஸ்லாம் அவனை கொல்லலம்மா. அவன் எப்படி செத்து போனான் தெரியுமா? சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. இல்ல அங்கிள், உங்களுக்கு தாஸ பத்தி தெரியாது. ஆர்த்தி, அவனால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணும்போது நீ வாயில நிப்பிள் வச்சுக்கிட்டு இருந்த. எங்களுக்கு அது தெரியாது அவனை பத்தி. ப்ளீஸ். ஆர்த்தி, நீ போய் வேலையை பாரு. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. நீ போ. போமா. ஹலோ. ஏய் ஆர்த்தி, நான் பண்ண கொலையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கொலை பண்ணது ஓ மதன் அங்கிள தான். அந்த பலான மாத்திரையை அவன் வாயில போட்டதே நான் தாண்டி. கருணக்கொலை கேள்விப்பட்டிருப்ப, காமக்கொலை கேள்விப்பட்டிருக்கியா? தாஸ். பாஸ் நான் தான். மிச்சம் இருக்கிற 3 பேர்ல இன்னைக்கு ராத்திரி ஒருத்தனை போடுறேன் பார். அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஐட்டம் வச்சிருக்கேன். வளன்னு பேசாம சீக்கிரம் போட்டு வாங்க. ஏய், இந்த தடவை நோ டயலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன். சார், சேப்பு கலர் சட்டை போட்டு இந்த பக்கம் யாராச்சும் வந்ததை பார்த்தீங்களா சார்? ஏண்டா அட்ரஸ் கேட்குற நேரமாடா இது? பார்க்கறதுக்கு நீங்க தான் ஹை கிளாஸ் ஐட்டங்கார மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். சரி, கையை பிடிச்சிய கையில் இருக்க ஐட்டத்தை பார்த்தியா? ஓடுறேன் சார், சேப்பு கலர் சட்டை போட்டு யாராவது போறதை வண்டி ஏறா. அண்ணா வாணே வாணே, அவளே அவனை சுத்துவா. வாணே நீ சீக்கிரம். ஏய், கரெக்டா சுடுறதுக்குள்ள தப்பிச்சிரும். டேய், எட்ரா வண்டியா. அங்கிள். ஏய் ஆர்த்தி, என்னம்மா நீ இந்த நேரத்துல இந்த பக்கம்? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தாஸ் உங்களை கொல்ல வந்தான். நான் தான் உங்களை சேவ் பண்ணேன். அட நீ வேற தாஸ் தாஸ்னு சொல்லிக்கிட்டு. அவனே ஒரு டம்மி பீஸ்மா. நாங்களே பொய் கேஸ் போட்டு தான் அவனை உள்ள தள்ளணும். என்ன கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. ஐயோ அங்கிள், தாஸ். நீ வேணா பாரு, தாஸ் தாஸ்னு சொல்லி நீ லூஸ் ஆக போற. நாங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருந்தப்போ, நீங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருந்தப்போ நான் வாயில நிப்பிள் வச்சிட்டு இருந்தேன், அதானே? அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. கொஞ்ச நாள் என் கஸ்டடியில இருங்க. உன் கஸ்டடியில நாங்க இருக்கணுமா? என்னம்மா பேசுற நீ? போமா. உங்களை எல்லாம் நான் எப்படி காப்பாத்துறது? அங்கிள், ஆர்த்தி கொஞ்ச நாளா மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கா. இப்போ அதிகமானதுனால மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஆமா. நாங்க உடனே அங்க வரோம். ஓகே அங்கிள், ஓகே. அட்மிஷன் போட்டுட்டாங்க. நல்ல வேலை உங்க அப்பா அந்த நிலைமையில பார்க்கல அவளை. எந்த பக்கம்பா? இந்த பக்கம் தான் அங்கிள். வாங்க. நல்லா தான் இருந்தா அங்கிள். திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. பயங்கரமா கத்துறா. நேத்து நைட்டே என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசினேன். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அங்கிள். அதனால தான் இங்க சேர்த்தாச்சு.
ரொம்ப முத்தி போனதுனால சர்டிபிகேட் கூட டைப் பண்ணிட்டாங்க. என்னது சர்டிபிகேட்டே டைப் பண்றாங்களா? ஐயோ எப்படி இருந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா அவ? இங்க இங்கதான். இங்க இங்க அப்போ ஒன்று செய். ஆர்த்தி 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 செல்லம் ஆர்த்திமா, அம்மா ஆர்த்தி. எங்க காணோம்? ஏய் டேய், 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 மயிலு, என்ன பண்ற? என்னப்பா பண்ற நீ? டேய், மயில் ஏன் ஆர்த்தி. ஆர்த்தி ஏமா எங்களை உள்ள வச்சு இதெல்லாம்? பூட்டின? கண்ணா, எதுக்கு பூட்டின? அம்மா, விளையாட்டு பண்ணு. Sorry, பண்ணு uncle. சொல்றேன்ல. தாஸ் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னா எனக்கு வேற வழி இல்ல. அட, நீ எங்களை வேற. காப்பாத்துறியா? விளையாடாதம்மா. என்ன சரி நீ? அங்கிள் ஐம் சோ சாரி. சொன்னா கேளு, கவுத்து தரேன். Please. எங்களை காப்பாத்தி தேங்க் யூ எங்களுக்கு தெரியும். டாக்டர். பரவாயில்லைங்க 3 பேர் நல்லா இருக்கணும்னா நம்ம பண்ற எதுவும் தப்பில்லை. தேங்க் யூ. ஆர்த்தி ஆர்த்தி ஐயோ, என்னய்யா இந்த பொண்ணு இப்படி பண்றா? ஏய் மயிலு, நீ உன் கூட விளையாடுறியா? டேய், டேய், டேய். ஆர்த்தி, இந்தா அங்கிள் கார் சாவி.